தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய செய்தி, இயேசுவை பின்பற்றினால் என்ன கிடைக்கும். இயேசுவை 12 சீடர்கள் பின்பற்றினார்கள். அந்த 12 சீடர்களுக்கும் மனதில் ஒரு ஆசை இருந்திருக்கும். நாம் இயேசுவை பின்பற்றுகிறோம், நமக்கு பெரிய பதவி கிடைக்கும், இயேசு ராஜாவாக போகிறாரெல்லாம் நினச்சிருப்பாங்க. இயேசுவோடு பழக பழக அவர்கள் அனைவருக்கும் தெரிந்து விட்டது, இயேசுவின் ராஜ்யம் இங்கு அல்ல, அது பரலோகத்தில். ஒருத்தன் மட்டும்தான் பாவம் இயேசுவை சரியாக புரிஞ்சிக்காம பின்பற்றுதலை பாதியில் விட்டுட்டு நாண்டு கொண்டு செத்தான். இயேசுவை பின்பற்றினால் உங்களுக்கு நிறைய அவமானம் கிடைக்கும். இயேசுவின் சீடர்களுக்கு அப்படிதான் கிடைச்சது. நிறைய பேருக்கு கொடுமை இழைக்கப்பட்டது, கொல்லப்பட்டார்கள், சிறையில் அடைக்கப்பட்டார்கள். இவையெல்லாம் உண்மையான ஊழியம். இன்று ஒருவர் எனக்கு ஒரு செய்தியை கொடுத்தார். எனக்கு வேலை அடிக்கடி போயிடுத்து, நான் பேசாமல் பாஸ்டரா இல்லைன்னு இருக்கேன் அப்படின்னு. நான் கேட்டேன், பாஸ்டரா என்ன பண்ண போகிறீங்கன்னு. இல்லை, பாஸ்டர் ஆகிட்டா நிறைய காசு கிடைக்கும், வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணால் வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணால் 500 ரூபா கொடுப்பாங்க, அதை வச்சு என் குடும்பத்தை நல்லா ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ ஒரு தவறான கண்ணோட்டம் பாருங்கள். ஊழியம் பண்ணால் காசு கிடைக்கும், யார்ட்டாவது கேட்டால் காசு கொடுப்பாங்க, ஏழைகளுக்கு பெட்ஷீட் வாங்கி தரேன், ஏழைகளுக்கு டவல் வாங்கி தரேன், ஏழைகளுக்கு புடவை வாங்கி தரேன் சொன்னால் கொடுத்துருவாங்க. அப்படி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே நேற்றைய செய்தியில் பார்த்தோம், பவுல், ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா இவெல்லாம் கூடாரம் செஞ்சாங்க. இரவும் பகலுமா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஆண்டவரின் ஊழியத்தை பண்ணாங்க. அந்த மாதிரி ஆண்டவரின் ஊழியத்தை பண்ண மக்களும் உண்டு, இன்றும் அவ்வாறு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். சிலர் காணிக்கை என்கிற ஒரு போர்வையிலே மிகவும் வசதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பிரசங்கம் எல்லாம் கொடு 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 என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். கொடு உனக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி கொடுன்னு, பங்களா மேலே பங்களா, ப்ரேயர் டவர் மேலே ப்ரேயர் டவர் கட்டிக்கிட்டே போவாங்க. கவர் மினிஸ்ட்ரி, ஒவ்வொரு ஊழியத்திற்கும் கவரில் இவ்வளோ போட்டு கொடுங்க, அவ்வளோ போட்டு கொடுங்க, உங்களுக்கு ஜெபம் செய்யப்படும். இப்போ கவர் போடணும்னு ஜெபம் பண்ண மாட்டீங்களா? இயேசு கேட்குறார். இயேசு யார்கிட்டையும் கவர் வாங்கலை, இயேசு யாருக்கும் கவர் கொடுக்கல. மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் இவ்வாறு பேதுருக்கும் ஒரு நாட்டம் இருந்தது, ஆசை இருந்துச்சு. பேதுரு இயேசுவை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு உம்மை பின்பற்றினோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இன்று மக்கள் சிந்திக்கிற அதே சிந்தனை அன்றும் இருந்தது, பேதுருக்கும் இருந்தது, பேதுருவோடு கூட இருந்த அனைத்து சீடர்களுக்கும் இருந்தது. அதனால தான் அவங்க இயேசுக்கிட்ட டைரெக்டாக கேட்டுறாங்க, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டோம், குடும்பத்தை விட்டுட்டோம், பிள்ளைகளை விட்டோம், ஆஸ்திகளை விட்டுட்டோம், எங்கள் படகுகளை விட்டோம், மீன் வலைகளை விட்டோம், எல்லாத்தையும் விட்டு வந்துட்டோம், உம்மை நோக்கி வந்தோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இன்று ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஊழியக்காரிகளும் குருக்களும் கன்னியர்களும் நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்று இயேசுவை பின்பற்றினவர்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு நாம இன்னும் ஜாதியை விட முடியல, குடும்பத்தை விட முடியல, அண்ணன் தம்பி உறவை விட முடியல, தாய் தந்தை சகோதர சகோதரி உறவை விட முடியல. அப்படி நீங்க விடாம இருக்கும் பொழுது இயேசு எப்படி உங்களை பிடித்து கொள்வார்? சற்று சிந்தித்து பாருங்க. அதே மத்தேயு 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் இயேசு தெளிவாக சொல்லுகிறார், என் நாமத்தின் நிமித்தம், இயேசு என்கிற நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது
சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ. அப்ப அந்த காலத்துல இயேசு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நினைச்சிருக்காரு. அவர் நாமத்தை நிமித்தம் அந்த காலத்துல சகோதரரை விட்டு வந்திருக்காங்க, சகோதரிகளை விட்டு வந்திருக்காங்க, தகப்பன் தாய் மனைவி பிள்ளைகளை விட்டு வந்திருக்காங்க. இவைகளை விட்டவர்களுக்கு ஆண்டவர் வெகுமதி கொடுக்காமலா போய்விடுவார். அவன் நூறத்தனையாய் 100-fold நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வார். நீங்க எதை இழந்தாலும் உங்களுக்கு 100 நித்திய ஜீவன் கிடைக்கும்னு சொல்லி ஆண்டவர் இங்கு ஒரு 100% கேரண்டி கொடுக்கிறார். இதை நான் வேறு எந்த மதத்தையும் நான் வாசிக்கல. நான் குரானை வாசித்திருக்கேன். ரிக்கு யாதொரு சாம அதர்பான வேதம் எங்கேயுமே ஒரு மனிதனுக்கு எந்த மனிதனுக்கும் எல்லா மனிதனுக்கும் கேரண்டி இல்லை. ஒரு சிலருக்கு தான் கேரண்டி சில மதத்தில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கு இயேசு சொல்லுகிறார், உங்கள் அனைவருக்கும் நான் ஜீவனை நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள வாய்ப்பை கொடுக்கிறார். எப்படி என்றால் இயேசு பாருங்க, மத்தேயு 20:28 மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். ஊழியம் என்ன? நீங்க கொடுக்கணும், பெற்றுக்கொள்ளக்கூடாது. இங்கிலீஷ்ல அழகா இருக்கு, ஐ ஹவ் கம் டு சர்வ் பட் நாட் டு பி சர்வ்ட். நான் ஊழியம் செய்வதற்காக வந்தேன், உங்கள் காயங்களை கட்ட வந்தேன், உங்கள் புண்களை ஆற்ற வந்தேன், உங்களுக்காக ஜெபிக்க, உங்களுக்காக குணம் கொடுக்க வந்தேன். எனக்கு நீ ஒன்றும் கொடுக்க வேண்டாம். இது இயேசுவினுடைய டைரக்ட் ஸ்பீச். ஒன்றும் கொடுக்க வேண்டாம். சில சபையில் பார்த்தீங்கன்னா சில வீட்டுக்கு வருவாங்க, அவங்க காசெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. சில சபையில் நான் சொல்கிறேன், வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, நமக்காக ப்ரே பண்ணிட்டு போவாங்க, ஒன்றுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க இயேசுவின் ஊழியத்தை செய்கிறாங்க. இன்னும் சில சபைகளில் வீட்டுக்கு வருவாங்க, ஜெபிப்பாங்க, நீங்கள் காசு கொடுக்கலாம், அடுத்த ட்ரிப்பு வீட்டுக்கே வர மாட்டாங்க. ஏன்னா அந்த வீட்டுக்கு போனால் லாபம் இல்லை, நம்ம ஏன் அங்கே போகணும்? பணம் தான் பிரதானம். இங்கே இயேசுவுக்கு அன்பே பிரதானம். என்னை பின்பற்றி வருகிறவர் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்கின்ற இயேசுவுக்கு ஒரு பெரிய அன்பு உங்கள் மேல் என் மேல் இருக்கிறது. சிலருக்கு ஆண்டவரின் ஆசீர்வாதம் கிடைக்காமல் போகிறதற்கு காரணம் அவங்க பணம், அவங்க குணம், அவங்க தன்மைகள், அவங்க குணாதிசயங்கள், இவை அனைத்தும் அவர்களுக்கு தடையாக இருக்கிறது. எனவே தான் மத்தேயு 19:23 ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், ஐஸ்வர்யவான் பரலோகத்தில் பிரவேசிப்பது அரிதென்று கஷ்டம்னு மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இந்த பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு பணத்தை விட்டு வர முடியாது. பணத்தை விட்டு வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க பணம் இல்லை, அப்படியே சுகமாக வாழ்ந்துட்டாங்க. அந்த சுகத்திலிருந்து வெளியே வர்றது கஷ்டம். இயேசுவை போன்றோ, பவுலை போன்றோ, ஆக்கில்லாவை போன்றோ, பிரிஸ்கில்லாவை போன்றோ ஊழியம் பண்ண முடியாது. ஏன்னா ஏசி ரூம் வேணும், ஏசி கார் வேணும், பங்களா வேணும், பெரிய சார்ட்டர் ஃப்ளைட் வேணும், ஷிப்பு வேணும், ஊருக்கு ஊர் டவர் வேணும், டவர் கட்டணும், காலேஜ் கட்டணும், காலேஜில் டொனேஷன் வாங்கணும், ஸ்கூல் கட்டணும், ஸ்கூலில் டொனேஷன் வாங்கணும், இப்படியாவது இருக்கிறது. சில ஊழியக்காரங்க பார்த்தீங்கன்னா மனைவியெல்லாம் விட்டுட்டு, குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு ஆண்டவரை நோக்கி போனாங்க, இயேசுவின் சீடர்கள். ஆனால் இங்கே ஒரு ஆண்டவர் ஒரு வார்னிங் கொடுக்கிறார். என்ன வார்னிங்னா, 1 கொரிந்தியர் 7:10 மனைவி புருஷனை விட்டு போகக்கூடாது. மனைவினா உங்கள் கணவரோடு நீங்கள் இருக்க வேண்டும். நான் சிலரை பார்க்குறேன், பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்ணணும், அவங்களுக்கு பைபிளை பற்றி 4 வார்த்தை தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு ஒரு திமிரு வந்துடுது. கணவனை விட்டு பிரிஞ்சிடுறாங்க, புருஷனை விட்டு பிரிஞ்சிடுறாங்க, மாமியார் மாமனாரை உதாசீனப்படுத்துகிறாங்க.
ஏதாவது ஒரு தங்க காயின் எங்கேயா காண போட்டால் கூட மாமனார் மாமியாரை பார்த்து நீ திருடி வச்சுக்கிட்டியான்னு கேட்பாங்க. மாமியார் காலம்னு சொன்னால் நான் காலம்ன்றதுக்கு அவங்க வீட்டுக்கு வந்தேன், உனக்கு மாத்திரை கொடுக்க அவங்க வீட்டுக்கு வந்தேன், நான் எங்கே இருக்க வேண்டியது தெரியுமா என்னை சொல்லி அவங்க மேலேயே புகார் கொடுப்பாங்க. இதெல்லாம் ஆண்டவர் வெறுக்கிறார். சீர்கேடான பேச்சு. நான் யார் தெரியுமா, நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா, எத்தனை ஆயிரம் பேரு என்னை சொன்ன கேட்பாங்க தெரியுமா, அவ இப்படி இவ எப்படின்னு வீணான பேச்சுக்கள். 2 தீமோத்தேயு 2:16 சொல்ற ஆண்டவர், சீர்கேடான வீண் பேச்சுக்கு விலகி இரு. யார் வீட்டையும் யாரையும் கெடுக்காது. சீர்கேடே ஆண்டவருக்கு பிடிக்காது. நீங்கள் சீர்கேடான பேச்சு, மனைவி புருஷனை விட்டு போகிறது, இது போலலாம் பண்ணீங்கன்னா ஆண்டவரை பின்பற்ற முடியாது. நீங்கள் உண்மையிலே ஆண்டவரை பின்பற்ற விரும்பினால் ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படியது தான் முக்கியம். ஆண்டவர் தன் நிலையை விட்டு மனித நிலையை அடைந்த பொழுது அவர் தன் தாய்க்கு கீழ்ப்படிந்தார் என்று லூக்கா 2ஆம் அதிகாரம் கடைசி வசனங்கள் சொல்கிறது. இயேசுவே தாய்க்கு கீழ்ப்படிந்த பொழுது நீங்க உங்க மாமனார் மாமியாருக்கு கீழ்ப்படிய கூடாதா? உங்க மாமியார் மாமனாரை திருட்டு பட்டம் கட்டுவீங்களா? உங்க மாமனார் மேல புகார் கொடுப்பீங்களா காவல்துறையில? இதெல்லாம் பாவம் இல்லையா? ஏன் கீழ்ப்படிந்து போனா, அமைதியா போனா என்ன ஆக போகுது? இயேசுதான் பலனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு, ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? நம்ம வேளாங்கண்ணிக்கு போகலாம், நாகப்பட்டினம் போகலாம், இஸ்ரேல் போகலாம், எருசலேம் போகலாம், எல்லா ஊருக்கும் போகலாம். எல்லா ஊருக்கும் போயிட்டு ஆண்டவரின் வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியலாம். எப்படி ஊழியம் செய்துக்கிட்டு இன்னமும் எங்கள் அம்மாக்காங்க, எங்கள் அப்பாக்காங்க, என் தங்கச்சிக்காக, என் தம்பிக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் பேர பிள்ளைகளுக்காக சேர்த்து வச்சுக்கண்ணா எப்படி? இந்த மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய செல்வந்தனை பார்த்து என்ன சொல்கிற ஆண்டவர், எல்லாவற்றையும் கடைபிடிக்கிறேன்னு சொன்னான். கடைசி ஆண்டவர் பார்த்தார், அவன் இதயத்தில் பணம் நிறைய பதுக்கி வைத்திருக்கிறான் என்று அவருக்கு தெரியும். அவர் சொன்னார், இதெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுத்து விடுன்னு சொன்னப்ப அவன் முடியாதுன்னு சொல்லிட்டான். கொடுங்க, அப்போதான் உங்களுக்கு கொடுக்கப்படும். யாருக்கு? தரித்திரனுக்கு. கூட பிறந்தவனுக்கு கொடுக்கணும், தாய்க்கு கொடுக்கணும், தந்தைக்கு கொடுக்கணும், இதெல்லாம் முக்கியம் இல்லை. அவங்களுக்கு ஆண்டவர் கையை கொடுத்திருக்கார். தரித்திரனாய் எவன் ஒருவன் தன்னால் உழைத்து சம்பாதிக்க முடியாதோ, எவன் ஒருவன் தன் மருத்துவ செலவிற்கு மருத்துவம் செய்ய முடியாதோ அவனுக்கு கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. God bless you all.